தனுசு ராசி 11ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் அவர் சொந்த வீட்டை நேரம் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ பெருங்கொண்ட பணம் ஒண்ணு இடம் மூலியம் வரப்போகுது, இல்ல பணம் மூலியம் வரப்போகுது, இல்ல லாட்ரி மூலம் வரப்போகுது. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சரியான யோகம். சூரியன் தான் உங்களை முழுக்க முழுக்க இப்ப வேலை செய்வார். இந்த மாசம் மட்டும் சூரியன் பகவான் யாரு ஜாதகம் நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே யோகம் தான். வீடு கொடுத்த புதன் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டாரு. அப்ப நண்பர்களை எதிரியா மாத்தி விட்டாரு, கூட்டாளிகளை எதிரியா மாத்தி விட்டாரு, மனைவியை கணவன் மனைவிகள் ஒரு ஒற்றுமை இல்லாம பண்ணி விட்டாரு. திருமணத்தை இதான் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி கிட்ட போகும்போது இங்க தாமதப்படுத்தி விட்டாரு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பக்காவாம் இது. தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. பெருமாளுக்கு உகந்த மாசம், எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம் அந்த புரட்டாசி மாசம் தான். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினான விசேஷம், இதை மறந்துடவே கூடாது. எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விட்டுறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி ஆரம்பம். எல்லாருமே பெண்கள் 6ஆம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. எப்போதுமே சரி, தனுசு ராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் ஒழுக்கமா இருக்க முடியாது, இவங்களை மாதிரி யாரும் ஒரு அறிவாற்றலா இருக்க முடியாது. தனுசு ராசியை பொறுத்தவரை எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி டேலண்டா யோசிச்சு எப்படி செய்யணும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு உண்டு. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் தனுசு ராசியை பொறுத்தவரை. எப்படி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். குரு, சனி, ராகு எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த மாசத்துல உங்களுக்கு எப்போதுமே நல்லா இருக்கும். ஏன்னா 10ல புதன், சூரியன் திக்பலமா இருக்கிறார் இந்த மாசம் ஃபுல்லாவே. கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க, நல்லதை திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா இறைவனுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க கிடைக்கும் இந்த மாசத்துல. இல்ல கிரகம் இப்ப பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க, 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சார செய்வார். அதாவது மிதன ராசில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்தே சஞ்சார செய்வாங்க சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதனும் சேர்ந்து கன்னிராசி சஞ்சார செய்வாங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சார 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பவன் ஷிஃப்ட் ஆகிறார். எங்க 11 லாபத்துக்கு வந்துருவார். அடுத்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துருவார். சரியான யோகம். சூரியன் தான் உங்களை முழுக்க முழுக்க இப்ப வேலை செய்வார். இந்த மாசம் மட்டும் சூரியன் பகவான் யாரு ஜாதகம் நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே யோகம் தான். சூரியன் குரு மட்டும் நல்லா இருக்க மட்டும் பாத்துக்குங்க, எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா கொஞ்சம் வருமானம், பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா நீங்க தான். கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து ஏமாந்ததும் நீங்க தான். இது ரீசெண்டாகவே நான் சொல்றேன். ஒரு 45 நாள் முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வருமானம் சரியில்லை, இன்கம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு வேலையில சரியில்லாம இருக்கு. ஏன்னா இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லையோ இந்த மாசம் மட்டும் கண்டிப்பா நீங்க ஜாதகம் நோட்டு எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா இந்த மாசத்துல எல்லாமே கிரக அமைப்பு நல்லா இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை. அப்ப எதுவுமே நீங்க கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க, நல்லதா நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் கண்டிப்பா வாங்க. உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். நீங்க எதுவுமே பெருசா யோசிக்க வேண்டாம். ஏன்னா குடும்பத்துல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொண்டாட போகுது. நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல நிறைய தடைகள், தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே பார்த்தது யாருன்னா தனுசு தான். என்ன காரணம் தெரியுங்களா? ஒண்ணும் கிடையாது. வீடு கொடுத்த புதன் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டாரு. அப்ப நண்பர்களை எதிரியா மாத்தி விட்டாரு, கூட்டாளிகளை எதிரியா மாத்தி விட்டாரு, மனைவியை கணவன் மனைவிகள் ஒரு ஒற்றுமை இல்லாம பண்ணி விட்டாரு. திருமணத்தை இதான் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி கிட்ட போகும்போது இங்க தாமதப்படுத்தி விட்டாரு.
பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் ஒரு அவச்சொல்ல வாங்க வச்சுட்டாரு. இல்ல அம்மாவுடைய ஆரோக்கியமோ, இல்ல மனைவி கிட்ட உடல் உபாதை, இல்ல கணவனுக்கு உடல் உபாதை, இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்து விட்டாரு. இது மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தான். ஏன்னா இப்ப எல்லாமே கொஞ்சம் டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க. நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தொழில் புதுசா ஆரம்பிக்கணும், இல்ல அப்பாவுடைய தொழிலோ இல்ல அப்பாவுடைய வேலையோ, ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்ப வரப்போகுது இந்த மாசத்துல. எல்லாரும் புரட்டாசி மாசங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாசம் மட்டும் நல்லா இருக்கும் தொழில சொல்றேன். அரசாங்க வேலை எத்தனை பேர் முயற்சி பண்ணணும், எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வேணும், இப்ப எழுதி பாருங்க. ரிசல்ட் வரணும்னா என்னன்னு கேளுங்க. எப்படி அரசாங்க வேலையை எழுதி பாருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும். நல்லா சொல்றேன், அரசியல்வாதியும் சரி அரசாங்கம் சரி ரெண்டுமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. எக்ஸாமை எழுதி ரிசல்ட் வரணும்னா என்னன்னு கேளுங்க தனுசு ராசி என்பர்களே. கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா குரு சுயசாரம், சூரிய பகவான் திக்பலம். அப்ப தொழிலும் அரசியலும் அரசாங்கமும் நல்லா இருக்கும். அரசாங்க மாணவ மாணவர்கள் படிப்புகளில் அதிக மதிப்பு எடுக்கிறது தனுசு ராசியை மட்டும்தான் இந்த மாசத்துல அதிகமா இருக்கும். இந்த புரட்டாசி மாசம் மட்டும். கமிஷன் வியாபாரம் எதா இருக்கட்டும், ஆசிரியர் வேலை, இல்ல மெக்கானிக்கலு, ரியல் பிசினஸ், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். மெயினா வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், இது சரியாந்திர ஒரு எதிர்பார்ப்பான ஒரு மாதம் பாருங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாசம் பாத்துங்க. நான் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு நீங்க சாதிக்க போறீங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரப்போகுது இந்த மாசத்துல. தயவு செய்து வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஏன்னா வெளிநாட்டு கிரகமான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கா. நிறைய பேருக்கு லாட்டரி யோகம் அடிக்க போகுது. 11ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் அவர் சொந்த வீட்டை நேரம் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ பெருங்கொண்ட பணம் ஒண்ணு இடம் மூலியம் வரப்போகுது, இல்ல பணம் மூலியம் வருது, இல்ல லாட்டரி மூலம் வரப்போகுது பாருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், அது எது சம்பந்தமா வழக்கா இருந்தா சரி, இந்த வழக்கு இந்த மாசத்துல ஒரு முடிவு கட்டி உங்களுக்கு அனுகூலமா வந்துடும் பாத்துங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பக்காவா மீது. தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். இப்ப பேசி வச்சு அடுத்த மாசத்துல வாங்குவீங்க பாருங்க. மெயினா இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா, அவ்வளோ நல்லா இருக்கும். பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் பக்கா வயது. ஏதோ ஒரு சொத்து சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது பாத்துங்க இந்த மாசத்துல மட்டும். பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அது ஒரு முதல் நட்சத்திரம், 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் அவங்கள்ட்ட ஷார்ப்பா இருக்கும். டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பக்குவமா பார்ப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி குடும்பத்துல காட்டுது. எப்படி அரசியல் அரசாங்கம் வேலை தொழில் உத்தியோகத்துல ஒரு தலைமை பொறுப்பு போறது, ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது, எல்லாமே இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா ரொம்ப பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே கஷ்டம் இருக்காது இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பேச்சால ஜாமீன் போட்டு மாட்டி இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சு இனிமே சந்திக்க மாட்டீங்க. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திர பிறந்தவங்க, எப்படி இந்த பூராட நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான ஒரு கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. எதுலையுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான திறமையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த சுக்கிரபகவான் வந்து 8ஆம் இடத்துல தான் ஒரு வம்பு, வழக்கு, பிரச்சனை, ஒரு தடுமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு பிரச்சனை, ஒரு திடீர் அலைச்சல், திடீர் ஒரு மன சஞ்சலத்துக்கு ஆகுது, ஒரு மனக்குழப்பத்துக்கு போறது எல்லாமே பார்த்தது நீங்களா இருந்தீங்க. இப்ப பார்க்க மாட்டீங்க. இப்ப நல்ல காரியம் யாரு ஜாதகம் சுக்கிரன் கேது நல்லா இருக்கு. இப்ப பாருங்க தொழில், வேலை, உத்தியோகம், தொழில ஒரு மாற்றம், சேஞ்ச் பாக்குறது, ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்துல பாக்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது மாதிரி யோகம் நிறைய தேடி வருது. யாருக்கு? இந்த பூராடத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டா குணம் அவரோட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றி தேடி வரும். இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ண போறீங்க. ஒரு தொழில லாபத்தை பெருங்கொண்ட பணத்தை பார்க்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பாருங்க. இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு இதெல்லாம் கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.